அந்த இடத்துல தர்க்கங்கள் வரும்னு அப்படியே விலகி போயிடணும். ஒருவேளை சொல்லுவாங்க, தோற்று போறான், பரவாயில்ல, நீ அந்த இடத்துல இருந்து விலகும் பொழுது தோற்று போகிறது நீ அல்ல, ஜெயிக்கிறது தெய்வமாக்கும். ஒருவேளை அப்போ நீங்க இறங்கி அப்படியே போகும் பொழுது எல்லாரும் சொல்ல, பாரு கோமாளி தோற்று போறான், விட்டு கொடுத்துட்டு போறான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரியும், இப்ப நான் தோற்று போகிறது போல் ஒதுங்கி போனா கத்தர் இவன் கண்ணும் என்ன தெய்வம் என்ன உயர்த்துவன், நிந்திக்கிறவன் கண்முன்னே கத்தர் என்ன உயர்த்துவன், பரியாசம் பண்ணுகிறவனுடைய கண்ணுக்கும் என்ன கத்தர் உயர்த்துவன். யோசேப்பு பகைக்கப்பட்டார், ஆனா யோசேப்பு நேசித்தார். யோசேப்பு பகைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு சொப்பனம் சொல்றார், பகைக்கிறார், மறுபடியும் போய் சொல்றார். அப்ப அவன் பகைச்சுக்கிட்டே இருக்கான், இவன் என்ன செய்துட்டே இருக்கான், நேசித்துக்கிட்டே இருக்கான். பாத்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவன் குழியில போடுறான், இருந்தாலும் என் அண்ணன்றான். சரி, போத்திபாருடைய வீட்டுல தப்பான ஒரு பேர் அவருக்கு வருகிறது. எங்கேயுமே அவர் வழக்காட நின்றதாக சொல்லவில்லை, வழக்காட நின்றதாக சொல்லவில்லை. ஆண்டவர் நீதி செய்தார். யாரெல்லாம் பொய்யான குற்றங்களை சொல்லி யோசேப்பை குற்றவாளியா நிறுத்தினாங்களோ அவங்க அத்தனை பேரையும் யோசேப்புக்கு காலுக்கு கீழே கத்தர் கொண்டு வந்து விழ வைத்தார். இந்த வார்த்தை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விழ வச்சார், மக்களை விழ வச்சார். சகோதரங்க 11 பேர் வந்து விழுந்தார்களா? போத்திபாருக்கு மேல கத்தர் யாரை கொண்டு நிறுத்தினார்? யோசேப்பை. யோசேப்பு எலும்பும் போத்திபார் தெண்டலிட்டு பணிகிற பணியில கொண்டு இருத்தினார். நம்முடைய தெய்வம் நீதி உள்ள நியாயாதிபதி. மக்களே அல்லேலூயா. வாக்குவாதங்களுக்கு போய் நிற்கப்பட, வழக்காடுதல் நமக்கு பழக்கமுரியது அல்ல, சண்டைகள் நமக்குரியது அல்ல. விட்டுக்கொடு, தெய்வம் நீதி செய்வார். நீ ஆராதிக்கிற தெய்வத்தை போல நீதி செய்கிற ஒரு தெய்வம் இல்லை. என் ஆண்டவர் நீதி செய்தால் ஒருவனும் தப்ப முடியாது. தெய்வம் நீதி செய்தால் ஒருவனும் தப்ப முடியாது. நீ வழக்காடாத, ஆண்டவர் மௌனமாயிருப்பார். நீ மௌனமாயிரு, தெய்வம் வழக்காடுவார். நீ வழக்காடாத, தெய்வம் மௌனமா இருப்பார். நீ மௌனமாயிரு, கத்தர் வழக்காடுவார். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? நீங்க சும்மா இருப்பீங்க, கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீ பொறுமையாரு, கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கத்தர் நியாயம் செய்வார். ஆண்டவர் சாகல, இன்னும் கத்தர் உயிரோடு இருக்கிறார்.